Praise the Lord Jesus Christ. First of all, I would like to thank to Jesus Christ. After that, I thank to Masankar IAS because he is the only person who has taught me a lot in New Testament from the Bible. After God Jesus Christ has given me the wonderful vision and dreams, where he said like I have spoken all my words in 4 Gospels only. So you just get up and go through all the books properly one by one. This is what I got it from the vision. ஏன் இதை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, உமாசங்கர் வீடியோ மூலியம் இந்த புதிய ஏற்பாடு நான் நிறைய புதிய ஏற்பாடை உமாசங்கர் மாதிரி யாரும் டீச் பண்ணது கிடையாது. டெஃபினட்டாக சொல்ல முடியும் என்னால். நிறைய பேர் ஈவன் நானும் நான் மாம்சத்தில் இப்போ சொல்கிறேன், ஆவியில் லேர்ன் பண்ணதை நான் மாம்சத்தில் இப்போ சொல்கிறேன், பேசுகிறேன். ஆவியில் பேசுனா நான் மரியாதை இல்லாமல் தான் உமாசங்கரை பேசி ஆகணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை தனக்கு தெரியாமல் துக்கப்படுத்தின்னு இருக்கிறாப்புல ஜஸ்வின் சொன்ன மாதிரியே உமாசங்கர்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கண் 2 பக்கமும் பண்ணால் குதிரை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். அது நல்ல விஷயந்தான். ஏன்னா ரன்னிங் ரேஸில் இருக்கிறப்ப அக்கம் பக்கத்தில் பார்த்துச்சுன்னா குதிரை பயந்துடும், அதோட பாதையை அதை இழந்துடும். அதுபோல் உமாசங்கர் போகிறது நியூ டெஸ்ட்மெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பரிசுத்த ஆவியானவராக ஜீசஸ் கிரைஸ்ட்டு போதிச்சுன்னு இருப்பார். ஒரு ஸ்டைலில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த விதத்தில் சொல்லி கொடுத்துன்னு இருப்பார். அது நல்ல விஷயம். உமாசங்கர் சீசராக்கிறது, என்ன பேயை ஓட்டுறது, நோய் ஓட்டுறது, இது எல்லாமே நல்ல விஷயம். பைபிளில் இருக்கிறது தான், புதிய ஏற்பாட்டின்படி தான் அவர் பண்ணுறாரு. நல்ல விஷயந்தான். அதை யாருமே கிண்டல் பண்ண முடியாது. ஏன்னா அதை கிண்டல் பண்ணாங்கன்னா பரிசுத்தாவினர் கிண்டல் பண்ணுற மாதிரி. மைனஸ் அப்படின்னு பார்த்தா தன்னைத்தானே சோதிச்ச அறிஞ்சாங்கன்னா அதில் இல்லை ரத்த சாட்சியாக மறித்த எந்த பரிசுத்தவான்களையும், எந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தாவினருக்கு வாயாக இருந்து அந்த வார்த்தையை கொண்டு பேசியிருக்காங்கள்ல, அதெல்லாம் பேசுகிறப்ப அந்த ஆவிக்குரிய தகப்பன் பிதாவுக்கு அந்த கணத்தை கொடுத்து அந்த பாத்திரத்துக்கு, அந்த பாத்திரம் யார், பேதுருவோ அப்போஸ்தலனாகிய பவுலோ மோசேவோ யார் வேண்டாலும் இருக்கணும், அந்த பாத்திரத்துக்கு உண்டான கணத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர் அவங்க மூலியமாக அவங்க வாயாக பேசுறது. இப்போ என் வாயாக பேசுகிறோம், யாரை பேசுகிறோம், இயேசு கிறிஸ்துவை தான் பேசுகிறோம். இவன் சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான்னா, நீங்கள் மாம்சத்தில் என்ன சொன்னீங்கன்னா அது வேறு. இப்போ இயேசு கிறிஸ்து ஆவியாக இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தை நமக்குள்ளே தங்குறார், அந்த வார்த்தையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 சீசரை உருவாகிற ஒருத்தன் அதில் யூதாஸு, மிச்சம் 11 பேர் புறஜாதி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களெல்லாம் நம்ம வாடா போடான்னு பேசுகிறது, பைபிளில் இயேசு மட்டும்தான் மரியாதை கொடுக்குறதுன்னா, அதாவது செல்ஃப் செக் பண்ணிக்கணும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளார பேசலை, பப்ளிக் ஃபோரமில் பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு. யாரை பார்த்தாலும் போடா புண்ணாக்கு அப்படின்னா நம்மளையும் ஒருத்தவங்க புண்ணாக்குன்னு சொன்னால் அதுக்கான தைரியம் நம்மளுக்கு வேணும். அதுக்கான கமெண்டை டெலீட் பண்ணக்கூடாது. இப்போ இவ்வளோ லைவ் போட்டோங்க. நான் புதிய ஏற்பாடை எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசன சொப்பன மூலியம் பேசின பிறகு, லைட்லேருந்து சத்தம் எனக்கு பேசின பிறகு நிறைய நான் எவ்வளோ செர்மன் கேட்டேன், யூடியூப்பில் எவ்வளோ செர்மன் கேட்டேன். உமாசங்கர்து புதிய ஏற்பாடு அவ்வளோ நச்சுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% கரெக்டாக இருக்கும். அதாவது படிப்பில் எப்படி இருக்குது, எல்கேஜிலேருந்து +2, +2க்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் என்ன மாஸ்டர் டிகிரிக்கு அப்புறம் பிஹெச்டி, அது மாதிரி டாக்டர், அது மாதிரி போகுது பார்த்தீங்களா. அது மாதிரி பைபிள் ஸ்டடிலையும் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா,
உமாசங்கருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி யாரும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி யாரும் இங்கே சொல்லி கொடுக்கறது கிடையாது. அந்த விதத்தில் நான் வந்து உமாசங்கர் வீடியோ போய் இப்போ பிரசங்கத்துலலாம் நான் உட்காரல. உமாசங்கர் வீடியோ வந்து 24/7 என் ஃபோனில் ஓடினே இருக்கும், என் கம்ப்யூட்டரில் ஓடினே இருக்கும், என் வீட்டு டிவியில் ஓடினே இருக்கும். அது மூலியம் தான் நான் புதிய ஏற்பாட்டை வந்து க்ளீனாக படிச்சுக்கிட்டேன். அட் த சேம் டைம் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு என்ன நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன அதுலேருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் என்னது தான் என்னோட விருப்பம். அந்த அவாவை நான் கன்வே பண்ணதுக்கு தான் திருப்பி வந்தது. அதில் நிறைய விஷயம் வந்து டினை பண்ணிட்டு போகிறதே வந்து வழக்கமாக வச்சுன்னு இருக்காப்புல உமாசங்கர். இப்போ ஜஸ்வின் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்காப்புல. ஏன் ஜஸ்வின் வீடியோ போடணும்? அங்கேயே லைவ் போடுறப்பே பேய் ஓட்டுறது நோய் குணமாக்கிறதுலாம் காட்டினீங்களா, அதையும் லைவில் அப்படியே சில பேருக்கு நோய் சுகமாகுது, சில பேருக்கு நோய் சுகமாகலை. ஏசு என்ன சொல்கிறாரு? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால ஏன்னா ஞானஸ்தானம் கொடுத்து ஏன்னா சீசராக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையங்கள்னா சர்பத்தை எழுப்பாரும், நோய்களை சுகமாகலும், பேய்கள் விரட்ட வரணும்னு இருக்குது. நீங்கள் லைவ் போடுறப்பயே பிசாசு ஓடலைன்னா அதுக்கு என்ன ரீசனு? இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் லைவில் போடுறப்ப என்ன நடக்குன்னா, அதாவது ஆவிக்குரிய நோய் இருக்குது, மாம்ச பிரகாரமாக நோய் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணிடக்கூடாது. ஆவிக்குரிய நோயும் சரி, சரீரத்துக்குரிய நோயும் சரி இயேசுவால் குணமாக்க முடியும். டாக்டர் மருத்துவர்களை யார் உண்டாக்குனது? உமாசங்கர் மருத்துவர்கள் டாக்டர் இருக்கிறாங்க. எதுக்கு அந்த டாக்டர் இருக்காங்க? தெரியாமல் இருக்காங்களா, இல்லை பிசாசு உண்டாக்கிட்டானா? கிடையாது. இல்லை, சரி, எல்லாருமே இயேசு அறிஞ்சவங்க ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் கொரோனாவில் போய் பத்துக்கிட்டாங்க? கொஸ்டின் இருக்குல்ல. எல்லாருமே படுக்கலை. அதாவது ஒருத்தன் இறந்துட்டான், ஒருத்தவனுக்கு வந்து கண்ணு குருட பரண்டாப்பில் ஊனமுற்றா பண்ணால் அவன் செஞ்ச பாவம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இல்லை ஒருத்தவன் ஆக்சிடெண்ட்டில் போய் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, சரி அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான், அவன் சுனாமியில் செத்து போயிட்டான், அவன் மண் சரிவில் செத்து போயிட்டான், அதனால் அவன் பாவி, அதை நீ பார்த்துன்னு நீ உயிரோடு இருக்கிறதுனால நீ உத்தமன் கிடையாதுரா அப்படின்னு பைபிளில் வசனம் சொல்லுது. அட் லாஸ்ட்டு என்ன ஜீசஸ் சொல்ல வர்றாருன்னா, நீ செத்தன்னா என்ன பிசாசுக்கு நீ சொந்தக்காரனாக போறியா, எனக்கு நீ சொந்தக்காரனாக வரியா? இதுதான் கான்செப்ட். உன்னோட ஆவியை உன்னோட ஆத்மாவை பாதுகாத்துக்கோ. நீ செத்த ஆத்மாவாக இருக்கிற நல்ல ஆத்மாவாக தான் இருந்தால் தான் என்கிட்ட வர முடியும். அந்த நல்ல ஆத்மாவத்துக்கு என்னுடைய வார்த்தையை வச்சு உன்னோட ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக்கோ. அப்போ தான் நீ வந்து அந்த பரிசுத்தமாக நீ வர முடியும், பரிசுத்தமாக மாற முடியும். அந்த வார்த்தைக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கி கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு முன்னாடி, இன்றைக்கி 2000 வருஷம் கழிச்சு என்ன இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மூலியம் அந்த வார்த்தை தான் வந்து துணி துவைக்கிற சோப்பாக இருக்கிறான் நம்மளுக்கு, நம்ம ஆத்மாவை கழுவத்துக்கு. நம்ம செத்து போன கரைப்படைந்த ஆத்மாவை கழுவத்துக்கு அது பழைய ஏற்பாட்டில் இருக்கும். சௌகாரமான சோப்பு அப்படின்னு இருக்கும் வசனம், ஏசையாலே எசைக்கேலே இருக்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தையை கொண்டு நம்ம கழுவ நமக்குள்ளார இருக்கிற பேய் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா நாளைக்கு செத்தா எல்லோரும் பேய் தான். நல்ல பையா கெட்ட பையா இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. அதனால் லைவ் போடுறப்பயே அங்கே ஒரு 50 பேர் உக்காந்து இருக்காங்க, சம்சாரத்தின்னுக்கிட்டு இது ஃப்ரீடமாக கொடுக்குறீங்கன்னா, பேய் ஓட்டுறது நோய் ஓட்டுறது அவங்க புதுசாக வந்துருக்குறாங்க ஜனங்க. அவங்க எதிர்க்கே ப்ளஸ்ஸையும் காட்டணும், மைனஸையும் காட்டணும். வீட்டுக்குள்ளார காட்ட லைவ் வந்து பிரசங்கம் எடுக்கிறப்ப பிரசங்கத்தை மட்டும் போட்டிங்களா, அப்போ இயேசுவை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா? இந்த இயேசு சொல்ல எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டா, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கிட்டா உங்களார் நோய் ஓடிடுன்னு உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு வியாதி சரியாயிட்டாலோ, இல்லை ஒருத்தவங்களுக்குள்ளார் இந்த பேய் ஓடி போயிட்டாலோ அதை காட்டி என்ன பண்ணுறீங்க? விளம்பரப்படுத்துகிறீங்க. இயேசு அப்படியே பண்ணின்னு இருந்தார். இந்த மாதிரி ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் மற்றபடி இது போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஜபம் உபவாசம் எத்தனை நாள் இருந்தால் அந்த மாதிரி பேய் ஓட்ட முடியும்னத்தை இதை இப்போ ஓட்ட முடியல. சரி, நீங்கள் நெக்ஸ்ட் மீட்டிங்கு வாங்க, நீங்களும் ஜபம் பண்ணிட்டு வாங்க, நீங்களும் இந்த
இயேசுவை விசுவாசித்து இயேசுவே எனக்குள்ளார இருக்கிற பேயை ஓட்டி விடுங்க அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டு போகிறப்பயே மோஸ்ட்லி அது ஓடி போயிடும். திருப்பி அடுத்த ப்ரேயருக்கு அவங்க நீங்கள் எந்த விசுவாசிக்குள்ளே இருந்து பேயை ஓட்டுனீங்களோ, நோயை ஓட்ட முடியலையோ, பேயை ஓட்ட முடியலையோ, அவங்க வரப்போ ஆட்டோமேட்டிக்காக கேட்குறப்ப திருப்பி நீங்கள் பண்ணுறப்ப அந்த ஒளி பேய் உள்ள ஒரு மனுஷனுக்குள்ளார அந்த ஆத்மாவில் தங்கிச்சுன்னா அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த இருள், அந்த கரை, அந்த பேய், அந்த நோய் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். இதை லைவ்லே நீங்கள் காட்டுறப்ப அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும் விசுவாசம் கூடும். யூடியூப் பார்க்குறவங்களும் யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. நம்மள கிடையாது, நம்ம தகப்பனை ஏற்றுக்கிட்டோம்ல பார்த்தீங்களா, ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அந்த இயேசு கிறிஸ்துவை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால்தான் நம்ம பேசுகிறது நம்மளுக்கு என்ன வசனம் தெரிஞ்சாலும் ஓகேங்களா, அடுத்தவங்க இல்லை இது மாதிரி இருக்குமா அப்படின்னுன்றப்ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இது இப்படி கிடையாதா, இப்படியா அப்படின்னு அந்த ஆன்சரை சத்தியத்தின்படி கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன் வரணும். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உடனே கடன்னு அதாவது டேப் ரெக்கார்டர் போட்டால், பென்ட்ரைவை போட்டால், என்ன ப்ளூடூத்தை ஆன் பண்ணி விட்டால் அது மானு பைபிள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம இருந்தோன்னா அதனால நான் வெண்கல கடன்னு சத்தம் கேட்குறவாசி என்ன ஆச்சு, அதனால் என்ன பிரயோஜனம்? அது மாதிரி தான் உமாசங்கர் பண்ணினிருங்க. மாற்றிக்கோங்க, இந்த ஆட்டிடியூடாக மாற்றிக்கோங்க. ஏன்னா சத்தியம் உங்களை யாரையும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ, பேய் நோய் சுகமாக்குறதோ யாருமே எதுவுமே கிண்டல் பண்ணுறீங்க. இதை யாருமே என்ன 100% சொல்லித்தரது கிடையாது. நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லி நீங்கள் வர உங்களுக்குள்ள அதாவது பேய் ஓடும், நோய் ஓடும் தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி என்ன கம்பல்சரியாக அது பண்ணணும். என்ன சுவிசேஷம் சொல்லணும். நோயை ஓட்டணும், பேயை ஓட்டணும் அப்படின்னு யாரும் சொல்லித்தரல. அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, அதுக்கு வாட்ஸ்அப், அதுக்கு நல்ல விஷயந்தான். அட் த சேம் டைம் ஒருத்தரோட மெரிட்டை சொல்கிறப்ப அவங்களோட டிமெரிட்டும் சொல்லி தான் ஆகணும். இப்போ எனக்குள்ளார அது மாதிரி இருக்கும், அதை அடுத்தவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறப்ப அது கரெக்டாக இருந்தால் நான் ஏற்றுக்கணும். நம்மளை என்ன கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் அது பிரச்சனை கிடையாது. எது பண்ணாலுமே லைவில் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை எடுத்து யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிறத பாருங்கள். இவங்களுக்குள்ளார பேய் ஓடி போச்சு, இவங்களுக்குள்ளார நோய் ஓடி போச்சு அப்படின்னு. அங்கே உட்காந்து இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வராது. அப்புறம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவீங்க. வாட்ஸ்அப்பு, ஃபோன் கால்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா உமாசங்கர் ஏன்னா எத்தனை பேர் இதையே பண்ணின்னு இருக்க முடியும்? கொஸ்டின் கேட்டாவே அவனை டிஸ்கனெக்ட் பண்ணது, வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணதுன்னா யாருமே இருக்க முடியாது கடைசி வரைக்கும். பிதா ஒருவனை தவிர ஒருவனை நல்லவன் கிடையாதுன்னு மாம்சத்தில் ஏசி இருக்கிறப்ப சொல்லிட்டு போயிட்டார். அதனால் ஜஸ்வின்னு சரவணெலாம் கொஸ்டின் கேட்க வந்திருக்காங்களா, எப்பா வெயிட் பண்ணுங்கப்பா, பிரசங்கம் அப்புறம் பண்ணலாம். இவங்க கொஸ்டின் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள பேச விடுங்க. நீங்கள் எல்லோரும் அவங்க என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்கன்னு லிசன் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே வந்திருக்கிற அந்த சீசர் கூட்டத்துக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அமைதியாக இருக்க சொல்லியிருக்கணும். நீங்களும் ஸ்டீவும் பேசிக்கிறீங்க. நான் இப்போ ஃபுல்லாக மாம்சத்தில் தான் பேசுகிறேன். ஆவியில் பேசணுன்னா ஆவியில் வேறு மாதிரி பேசுவேன். நான் கையை பிடிக்கலாம் அவர் நான் தான் அவரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஸ்டீ சொல்கிறாப்புல. டாங்கி ஸ்டீ. நீங்கள் கக்கன்னு உமாசங்கர் சிரிச்சுன்னு இருக்கீங்க. இதெல்லாம் காமெடியாக இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு இன்டீசெண்டாக இல்லை. ஜஸ்வின் கேட்டது பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு இது. பழைய ஏற்பாடு பற்றி இங்கே பேசாதீங்க. டேய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எப்படி பிறந்த பாவம் எப்படி உள்ளார தெரிஞ்சானாடா. அதுக்கான சொல்யூஷன் ஏன் சொல்யூஷனை மட்டும் எடுத்து நம்ம படிச்சுன்னு இருக்கணும்னு தெரியும். அதாவது உமாசங்கர் பழைய ஏற்பாடு படிக்கக்கூடாதுன்னு யார்கிட்டையும் சொல்லலை. அதெல்லாம் புத்திமதிக்காகவும் வார்னிங்காகவும் எச்சரிப்புக்காகவும் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடு. அதில் தான் பாவம்னா என்னான்னு பாவத்தோட அளவீடை பார்க்கணும். பாவம் எப்படி உருவாச்சு, பாவத்தோட அளவீடுனா அந்த அளவீடுக்கு என்ன பண்ணாங்க இஸ்ரேல் மக்கள் என்னது பார்க்கறதுக்கு தான் அந்த பழைய ஏற்பாடு. அது மரணம், அது பூமிக்குரிய காரியமாகவே இருக்கும். அந்த பூமிக்குரிய காரியத்தை
செஞ்சானா அவன் பழைப்பான், இஸ்ரவேலன் போல இது பிழைப்பான். அதனால் புதிய ஏற்பாடுன்னா ஆவிக்குரிய சட்டம், ஆவிக்குரிய மேனி, அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னது வந்து புதிய ஏற்பாடில் இருக்கும். இது சொல்லி கொடுத்துட்டு பழைய ஏற்பாடை படிச்சுன்னு இருந்தீங்கன்னா ஆத்மாலாம் வந்து அழிஞ்சு போகுது. இங்கே பழைய ஏற்பாடு வந்து படிங்க, டைம் கிடைக்கிறப்ப படிங்க. ஏன்னா இதில் ஓப்பனாக நிஜமாக சொல்லப்பட்ட இயேசு அதில் மறைமுகமாக நிழலாக இருப்பார், ஆவியானவராக இருப்பார், கிறிஸ்துவாக இருப்பார், வார்த்தையாக இருப்பார், கர்த்தராக இருப்பார், தூதனாக இருப்பார், அக்னியாக இருப்பார், கண்மலையாக இருப்பார். அந்த அந்த சொன்ன எல்லா எக்ஸாம்பிளும் தீர்க்க தரிசனங்களும் இப்போ இயேசுக்குள்ள கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தையாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி முடித்து, பழைய ஏற்பாடு டைம் இருக்கிறப்ப படிங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப படிங்க. புதிய ஏற்பாடு வந்து சொல்யூஷனு. ஏன்னா அந்த சொல்யூஷன் எதுக்காக இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்குறாரு, ஒரு மனுஷன் தெய்வமாக ஆக வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து புறப்பட்டு போய் சகல சீசர்களும், அதனால தான் நம்ம போய் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, என்ன அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேய் ஓட்டுறது, நோய் ஓட்டுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப இன்னும் ஸ்ட்ராங்காக விசுவாசம் அவங்களுக்குள்ளார பெருகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி ஜஸ்வினுக்கு என்னென்னு கேட்குறேன்னா, ஜஸ்வின் அங்கே சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் தனியாக வந்து பேசிக்க வேண்டியது தானே, அப்படி பேசிக்க வேண்டியது இப்படி பேச வேணும்னு சொன்னாங்கல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணது யார்? உமாசங்கர் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பிரதர் அமைதியாக இருங்க, நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன், ஓகேங்களா? நான் இங்கே வந்து இந்த செர்மன் அட்டன் பண்ணதுக்கு வரல. இதை ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தோம், இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அப்பயே யார் ஜஸ்வின் கிளம்பி வந்திருக்கணும். ஏன் ஜஸ்வின் அதை பண்ணலை? அப்பயே சரவணன் இது ஜஸ்வினை கிளம்பி வந்திருக்கலாம்ல, ரோசிங் கிருஷ்ணன் ஜஸ்வினை கிளம்பி ஏஞ்சி வந்திருக்கலாம்ல. அங்கே ஒருத்தர் சொன்னோன்னா சைலண்ட்டாக ஆகிட்டீங்க. சரி, அது சபை நாகரிகம் கருதி டீசெண்டாக இருக்கணும்னு வந்தாச்சு, ஓகே, நல்ல விஷயம். ஆனால் அதோட இம்பேக்ட் என்ன? 2 வாரம் போனீங்க, என்ன நைட்லேருந்து காலைல 5:30 மணி வரைக்கும் உட்காந்து, அதோட இம்பேக்ட் என்ன? எதுக்காக போனீங்க? சும்மா போயிட்டு இது சமோசா டீ சாப்பிட்டு வரத்துக்காக கிடையாது. எல்லாருமே நான் பொதுவாகவே சொல்கிறேன். அதாவது அங்கே இருக்கிறவங்களாம் இப்போ கிறிஸ்துக்குள் பார்ன் பேபியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் பார்ன் பேபி சும்மா இருங்கலாம் கேட்க வேணும். இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குறேன்னு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு உமாசங்கருக்கு அந்த நாலேஜ் இல்லை, உங்களுக்கும் அந்த நாலேஜ் இல்லையா? நான் இதுக்காக தான் வரேன்னு ஏன் ஓப்பனாக கேளுங்க. ஓப்பன் டு ஓப்பன் தானே பேசணும். இது சத்தியம் இல்லை, மாம்சத்துக்கு ஒன்று மாம மச்சான்ற முறையில் போய் அங்கே உட்காந்து இல்லையே. அதையும் தனியாக இப்போ எடுத்து போட்டு உங்கள் சேனலில் வீடியோ போடுறீங்க. அப்பயே லைவில் சரவணா எடுப்பா, ஜஸ்வின் எடுப்பான்னு சரவணா சொல்லி அங்கேயே லைவில் இது நடக்குது அப்படின்னு அங்கேயே நீங்கள் லைவ் போட்டு, என்ன உமாசங்கர் பர்மிஷன் கொடுக்கலையா, உமாசங்கர் பேசுறதுக்கு அலோவ் பண்ணலையா, அதெல்லாம் அங்கேயே லைவில் சொல்ல வேண்டியது தானே. இங்கே வந்து தனியாக ரோசிங் கிருஷ்ணன் சேனலில் வீடியோ போட்டுட்டு உமாசங்கர் போராடுறாப்புல பேய் உமாசங்கர் கூட இல்லை, உமாசங்கர் கூட இருந்தவங்களும் சேர்ந்து போராடுறாங்க பேய் விரட்டத்துக்கு, முனீஸ்வரனை விரட்டத்துக்கு. அப்புறம் இவங்களே சொல்கிறாங்க போயிடுச்சு, முனீஸ்வரன் போயிட்டான் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் இயேசு கிடையாது. அப்போ எங்கே தான் இயேசு இருக்கிறாரு ஜஸ்வின்? அப்போ எங்கே தான் இயேசு இருக்கிறாரு? எங்கே தான் இயேசு இருக்கிறாருன்னு நீங்களும் தேடுறீங்க, உமாசங்கரும் இந்த டீமும் தேடுது. பைபிளுக்குள்ளார ஒரு இயேசுவை தேடின்னு இருக்கீங்க. என்ன இயேசு வந்து யெகோவா தேவன், ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளார 10 கட்டளைக்குள்ளார தேடின்னு இருந்தாங்க. என்ன அதுக்குள்ளாரே தேடின்னு இருந்தாங்க. அதனால தான் உங்கள் யெகோவா தேவன் வந்து லூசிபர்ரா அப்படின்னு இயேசு சொன்னார். அதனால தான் பிடிச்சி வச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க. இப்போ நானும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் பைபிளுக்குள்ளார ஒரு இயேசுவை பார்க்குறீங்க, பைபிளுக்குள்ளார 2 இயேசு இருக்கிறாங்க. ஏன்னா நான் உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த இயேசு கொடுத்து நான் சாட்சி கொடுத்துன்னு இருக்கிறேன். அவர் தான் நான் கொடுக்க வச்சுன்னு இருக்கிறார். ஏன்னா தேடுங்கள்
நீங்கள் கண்டறிவீங்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அந்த வாசல் திறக்கப்படும். இறுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்க நாடுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விசாலமாக இருக்குது. பேயை ஓட்டினாலும் சரி, நோய் குணமாக்கினாலும் சரி, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். உன்னுடைய பேர் பரலோகத்தில் நம்மளோட பேரில் எழுதப்பட்டிருக்கா, அதுக்காக மாத்திரம் சந்தோஷப்படு. பிசாசுலாம் அலறுது ஓடுது, அதுக்காகலாம் சந்தோஷப்படாத. ஏன்னா கடைசி காலத்தில் உன்னை யாருன்னு தெரியாமல் போயிடுவோண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு, அவர் பிறப்பு எப்படி பிறந்தார், அந்த பிறப்பை எப்படி பைபிளில் சொல்லியிருக்கு. அப்புறம் பைபிளுக்கு முன்னாடி சட்டம் இருக்குது, 10 கட்டளை இருக்குது. அதெல்லாம் மீறி தான் அவர் பிறந்தாரா? ஏன் பிசாசுக்கு பயந்துக்கிட்டு பிறந்தாரா அப்படின்னதெல்லாம் யோசித்து பார்த்து அவர்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. மனுஷங்கிட்ட தனியாக இல்லை, அவர்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. இது எப்படி கரெக்டாக இருக்கும்னு. என்ன, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களென்று கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். பழைய ஏற்பாட்டில் இருக்குது. எது? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை பார்த்து அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள், அதாவது வந்து அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ நீங்கள் இயேசுவை அப்படி தான் வந்து பைபிளில் காட்டப்பட்டுள்ளது. இயேசு மரியாள் வந்து பிதா வந்து மரியாளை பார்த்து ரொம்ப சௌந்தரியமாக இருக்கிறா. எப்படி பிசாசு சாத்தான் எப்படி தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகாக இருக்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது மாதிரி பிதா வந்து அதாவது பரிசுத்த வித்தை வந்து ஆவியில் மரியாதை வித்தில் பிறந்தது மாதிரி வந்து பைபிளில் எழுதப்பட்டு இருக்குது. அது நிஜமாக பொய்யா அப்படின்னு யார்கிட்ட கேட்க முடியும்? பைபிளை கொடுத்தவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஏன் இதில் எவ்வளோ முரண்பாடு இருக்குது, எழுத்து பிழைகள் இருக்குது. ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தருங்க அவங்க சீசருங்க கேள்விப்பட்டதையும் கண்டதையும் பார்த்ததையும் விசனா வந்ததையும் எழுதியிருக்காங்களே. ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஒரு புக்குக்கும்? ஏன் ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி எழுதப்பட்டிருக்கு? இதில் பிதா சாத்தானுக்கு பயந்தவரா? சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு மரணமே கிடையாது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர்னு சொல்லியிருக்கிறார். நானே முந்தினவரும் பிந்தினவரும் சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி அப்போ மரணம்னா எது? மரணத்துக்கு சொந்தக்காரன் சாத்தான் தானே. அந்த மரணத்தை எதுக்காக வந்து ஜெயிக்கணும்? எதுக்காக ஜெயிக்கணும்? மனுஷனானா மனுஷன் மூலியமானா அந்த வார்த்தையை வச்சு மனுஷன் மூலியமானா அந்த ஜெயத்தை பிதாவால் வந்து பண்ண முடியும். அவரே டைரெக்டாக வரணுன்னா எதுக்கு இத்தனை வருஷம் கழித்து, இத்தனை பல நூற்றாண்டுகள் கழித்து எதுக்கு அந்த பிதா வந்து மனுஷனாக பிறக்கணும்? அதுக்கெல்லாம் கொஸ்டின் அவர்கிட்ட தாங்க கேட்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அதனால் அதுக்கெல்லாம் அவர்கிட்டே கேளுங்க, அவர் ஆன்சர் பண்ணுவார். அதாவது தேடுறது தப்பு கிடையாது. இயேசு தேடுறது எல்லாரையும் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரா, அதுதான் பிதாவை எங்கேயும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் பைபிளை படிச்சுட்டு தியானிக்க உங்களுக்குள்ளார அவர் போதிப்பார். அவரோட பரிசுத்த ஆவினர் சத்தம் உங்களுக்குள்ளார வந்து கேட்கும். அப்படி தான் பரிசுத்த ஆவினர் அன்னைக்கு கிறிஸ்துவாக இருந்து இயேசுக்குள்ளார கேட்டார், போதிச்சார். 40 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பரிசுத்த ஆவினரால் வனாந்தரத்துக்கு ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பிசாசுனால் சோதிக்கப்படுவது 40 நாள் வந்து வனாந்தரத்தில் எடுத்து போகப்பட்டார் பரிசுத்த ஆவியினால். அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? இந்த தியானம்தான். அன்பே பிரதானத்தை கண்டுபிடிச்சிட்டாரு இயேசு. என்ன மனுஷகுமாரனுக்குள்ளார தேவன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்னும் வார்த்தையை வச்சு போதிச்சுன்னு இருந்தார். ஒளி வந்து வார்த்தையை வச்சு போதிச்சுன்னு இருக்குது. அதான் இருதயத்தில் எழுதுவேன். ஃபஸ்ட்டு இருதயத்தில் எழுதுந்து இயேசுக்கு. அந்நாட்களில் அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன்னா ஃபஸ்ட்டு எழுதுந்து அது வரைக்கும் காதலில் தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் கேட்டுன்னு இருந்தாங்க. இவருக்குள்ளார தான் அந்த வார்த்தை வந்து தங்கிச்சு. அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உயர்த்தி காட்டினார். 1000 நாமங்கள் பிதாவாகிய தேவனுக்கு இருந்தாலும். அதனால் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விதமாக நீங்கள் தியானித்து நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்க ஆவியானவர் உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு போதிப்பார். எந்த மனுஷனையும் நாடி போக வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து ஒன்று நம்ம கற்றுக்கிட்டோம். அது மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்டும் நான் உமாசங்கர்கிட்ட இருந்து தான் டீட்டெயில்டாக கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டாலும் அதில் இந்த குறையெல்லாம் இருக்குதுன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். அதை அவங்க கேட்டுக்கணும் சத்தியத்தின்படி. கேட்கலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்வின் அங்கேயே போட்டு லைவ் போட்டு
என்ன இவங்க பிசாசை ஓட்ட முடியல, என்ன இல்லைன்னா பிசாசு ஏன் ஓட மாட்டேந்தோ அதுக்கான ரீசனு அங்கேயே லைவில் கேட்டுட்டு அதை ஏன் லைவ் போடாமல் கட் பண்ணுறீங்கன்னு அங்கேயே வாக்குவாதம் பண்ணியிருந்தால் நல்ல விஷயம். அந்த இடத்துல உங்களை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டெனைட் பண்ணியிருந்தாப்புலாம் அது கெட்ட விஷயம். உமாசங்கருக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது கெட்ட விஷயமாக தான் இருக்கும். அதான் ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ளார இயேசு கிறிஸ்துக்குள்ளார வரான்னா உமாசங்கரோட செய்கை நீ ஏன்டா உள்ளார வந்த வெளியே போடான்ற மாதிரி இருக்கும் சில செய்கை. அதை நான் கவனித்த வச்சு தான் எப்படியாவது புத்தி சொல்லி கொஞ்சம் திருத்திடலாம். திருத்தத்துக்கு நீ யாரா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ளார தான் சொல்கிறேன், மாம்சத்தில் இதை மாம்சத்தில் பேசலை, கிறிஸ்துவுக்குள்ளார சொல்கிறேன். ஏன்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்குது. அதை அப்படி தான் சொல்லி ஆகணும். எனக்கு அர்த்தவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். எந்த ஃபைட்டாக இருந்தாலும் பைபிளுக்குள்ளார தான் ஃபைட்டு, மாம்சத்தில் ஃபைட்டு கிடையாது. அதனால் ஜஸ்வின் அங்கெல்லாம் அமைதியாக இருந்து தனியாக வீடியோ போட்டு, ஓகேவா, நீங்களும் சரி உமாசங்கர் நீங்களும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி என்ன என்குள்ளார சாத்தான் புகுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அங்கே கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த வாக்குவாதம் இந்த டிபேட்டை பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், எக்ஸலண்ட். பேயை ஓட்ட முடியலன்னா லைவில் காட்டி ரைட்டாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிசாசுக்கு ஜபத்தினால எல்லோரும் ஜபம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம். அப்புறமா இந்த சகோதரிகள் உள்ளாரியே இல்லை சகோதரனுக்குள்ளாரே இருக்கிற பேயை ஓட்டலாம். இதை தான் இயேசு கற்றுத்தந்தாருன்னா லைவில் அதை காட்டியிருந்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் நடக்கும். ஏன்னா எல்லோரும் சுகமாகிடுதா, எல்லாருக்கும் பேய் ஓடிதா என்ன. ஆனால் பைபிளில் ஒரே செகண்டில் நான் இயேசு சொன்னோன்னே போ அப்படின்னா போயிடுச்சு, அவரோட சீசர் சொன்னோன்னே போயிடுச்சு. ஒரே ஒரு வாட்டி தான் என்ன அந்த ஜாதி பிசாசு மட்டும்தான் சீசர்களால் துரத்த முடியல. அற்ப விசுவாசிகளும் அப்போ தான் சத்தம் போட்டார், இந்த மாதிரி ஜாதி பிசாசுக்கு நீங்கள் உபவாசம் இருந்து என்ன ஜபம் பண்ணாதான் இந்த மாதிரி ஜாதி பிசாசு போகணும். அப்பேற்பட்ட ஒரு ஜாதி பிசாசுன்னு அந்த ஐடென்டிஃபிகேஷன் காட்டி பேய் ஓடலாலும் அதை லைவில் நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா இயேசு நாம மகிமைப்பட்டு இருக்கும். சப்போஸ் அது பேய் ஓடிச்சுன்னு கன்ஃபர்மேஷன் ஆகிட்ட பிறகு அந்த கிளிப்பிங் நீங்கள் வீடியோ எப்படியும் டெஃபினட்டாக வீடியோ எடுத்துருப்பீங்க, சாட்சியை சொல்லியிருப்பீங்க. அதை எடுத்து ஃபுட்டேஜாக ப்ளஸ்ஸை மட்டும்தான் எல்லாருமே காப்புறேன். இது யார் பண்ணுறான்னா கார்பரேட்காரன் காட்டுறான், இங்கே வாங்க என் கடையில் தான் நல்ல மீன் என்ன விற்குது, அப்போ மற்றவங்களாம் கெட்ட மீன் விற்கிறானா, அந்த மாதிரி கான்செப்டு காமெடியில் என்ன இங்கே வாங்க அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, இதோ ஏசு இங்கே இருக்கிறாரு, இதோ அங்கே இருக்கிறாரு, இதோ இங்கே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளாரனானே இருக்கிறாரு, நம்மளோட தேவாலயமானானே இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து அவங்கள படிக்க சொல்லுங்கள். அதுலேருந்து கொஸ்டின் கேட்க அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பேய் ஆட்டோமேட்டிக்காக அந்த படிக்க விடாத பேய் அவங்கள அடிக்கடி என்ன டெஸ்ட்டு பண்ணி நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டிங்களா, இந்த சத்தியத்தை படிச்சிங்களா அப்படின்னு அவங்களுக்கு போதிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற பேய் ஓடி போயிடும், நோய் சுகமாகிடும். உமாசங்கர் அதனால் ஜஸ்டினுக்கும் சரி உமாசங்கருக்கும் சரி எதுவுமே லைவில் அன்றைக்கி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு உடனே அவர் படன்னு 100 வசனம் 100 அதிகாரத்தை பெரட்டி போட்டு இது எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா இது கிறிஸ்து சொல்லி கொடுத்த உபதேசம் கிடையாது, ஓகேவா. அதனால் லைவில் எல்லோரும் ஏன்னா ஜனங்க அத்தனை பேர் பார்க்குறாங்க, திருப்பி அதுக்கு லைவை ரெக்கார்டட் வீடியோ போடுறப்ப ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த விசுவாசம் பெறணும். ஓ இதுலேருந்து இந்த பேய் ஓடிச்சு ஆனால் இன்னொரு பேய் ஓடலை, அது என்ன ரீசனுன்னு லைவ்லேயே நீங்கள் சொல்லி கொடுக்குறப்ப ஏன்னா மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். என்ன நீங்கள் பண்ணுற மாதிரி எந்த சீசத்துவம் மற்றவங்க யாருமே வேல்டில் பண்ணலை இருக்கலாம், அது சைலண்டாக பண்ணின்னு இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் பர்டிகுலராக நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த சீசத்துவம் யாரும் சொல்லித்தரல. இயேசு சொன்னதை நீங்கள் சொல்லித்தரீங்க, அதுக்காக அக்செப்ட் யூ. பட் அதே டைமில் சில விஷயம்லாம் நம்மளை மாற்றிக்கணுன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் உமாசங்கர். அதனால் மற்றவங்க நம்மளை கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்மளுக்குள்ளார மேட்டிமை இருக்கக்கூடாது, தாழ்வு தான் இருக்கணும். இன்னும் யவன ஸ்நானிகளின் பெரியவன் பரலோகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யவன ஸ்நானகம் தான், ஆனால் யவன ஸ்நானகம்னா அங்கே சின்னவனாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாப்புல இயேசு. அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்ன தங்களை தாங்களே தாழ்த்தி
கிறிஸ்து நம்மளுக்கு எப்படி எதை கற்றுக் கொடுத்துட்டு போனாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். உமாசங்கராக இருந்தாலும் சரி, ஜெஸ்வினா இருந்தாலும் சரி, மிச்சம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம இயேசு ஒருவருக்கா. இயேசு தான் தலை, இயேசு தான் மூளை, இயேசு தான் எனர்ஜி. அவருக்கு மகிமையும் புகழும் நம்ம மூலியம் சேர்த்து கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி இயேசுவோட நாம வளர்த்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அவரோட நாமத்தை உயர்த்தி புறஜாதி மக்களுக்கு முன்னாடி என்ன இவர் தான் சர்வ சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு அப்படின்னத காட்டி நம்ம ஒரு சாட்சியாக மறுத்து போனோன்னது தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் வேண்டிக்கிறேன். அதனால் இந்த புத்திமதியை கேட்குறதும் கேட்காததும் அவங்களோட சௌரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென்.